தோற்று போனாலும் 20 லட்சம் மக்கள் வாக்கு செலுத்தி என்னை நிக்க வச்சிருக்கான். அந்த இடத்த விட்டு போகாத. இப்ப கூட எங்க அப்பா இறந்துறாரு. 30 நாள் காரியம் பாரதிராஜா அப்பாவுக்கு காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பக்கத்துல ஒரு எங்க அப்பா வயது தோலை தட்டுறாரு, மகனே பாரு 50 பேரோடவாவது நீ உள்ள போயிருவாயின்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நடக்கல, விட்டுறாதரா, இந்த இடைத்தேர்தல நின்னாவது உள்ள போயிரு, நீ போயிரு எப்படியாவது அப்படின்றாப்ல. நான் உறுதியா போயிடுறேன்ப்பான்னு சிரிக்கும் போது பின்னாடி இந்த சிரிப்போட போகணும், நீ இந்த சிரிப்போட போகணும். என்ன சீமான் மாமா, உனக்கு 20 லட்சம் ஓட்டு இருக்கா? இந்த தேர்தலில் 1 லட்சம் ஓட்டு கூட நீ வாங்கி ஜெயிக்கல, டெபாசிட் வாங்கின சரியா? அதாவது உங்க ஆளுங்களை ஒருத்தர் கூட ஜெயிக்கல, 20 லட்சம் ஓட்டு இருக்கா? சும்மா பீர்த்திக்க வேண்டியதான். அதாவது கூட்டமா போறியா? ஒருத்தன் போறானா பாரு உங்க கட்சியில இருந்து. இப்ப இடைத்தேர்தல் வருது, நீ டிஎம்கே கூட கை கோர்த்து காசு வாங்கின்னு நான் எழுத நிக்க போறேன், ஜெயிக்க போறேன்னு பெருமையா பேசிக்கிறியே. இப்ப சொல்றேன், இருக்குது வாங்கின ஓட்டோ டெபாசிட் வாங்கி நீ தோக்க போற சரியா? நாங்க நினைச்சோம் சரி இந்த மனுஷன் வந்து நல்லா பொருள் 2 வருஷம் முன்னாடி மக்களுக்கு குரல் கொடுக்குறான், 16 வருஷமா கட்சி ஆரம்பிச்சு தனியா நிக்கிறான், யார் கூட்டணி வைக்காம நிக்கிறான் அப்படின்னு நினைச்சோம். ஆனா இப்பதான் தெரியுது, உன்ன மாதிரி ஒரு எச்ச மனுஷன் நான் பார்த்ததே கிடையாது. இப்போ உன்னோட முகம் தோல் உரிச்சு காட்டியாச்சு. நீயே காட்டிட்ட, மக்கள் புரிஞ்சுக்கினாங்க. இப்போ டிஎம் கிட்ட காசு வாங்கின்னு விஜயனை பத்தி பேசுறதும் உங்க கட்சிக்காரங்க விஜயனை பத்தி பேசுறதும் படு கேவலமா இருக்கு. இடைத்தேர்தல் நிக்க போறல, நான் இப்ப சொல்றேன் பாரு ஓப்பன் ஸ்பீச்சா, நீ டெபாசிட் வாங்குவ ஐயா, டெபாசிட் வாங்குவீங்க. சீமான் மாமா, அந்த சாட்டை முகம் இருக்கான் பாரு, எச்ச மாமா, மஞ்சாப்பொடி மாமா, அவன் கட்சியும் உங்க கட்சி, நீயும் அந்த சாட்டை முருக மாமா சேர்ந்து இந்த உங்க கட்சியை அழிச்சிட்டீங்க. மக்கள் உங்களை ஏத்துக்கலையா? நீ முன்னாடியே ஏத்துக்க மாட்டாங்க, இப்ப படிக்கவலமா ஆயிட்ட, இன்னும் சத்தியமா ஏத்துக்க மாட்டாங்கயா இந்த ஜென்மத்துல.